புட்டிங்கு கேரமல் பண்ண போகிறேன். ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். சர்க்கரை கொட்ட போகிறேன். ஒரு டம்ளர் சர்க்கரை கொட்டிட்டேன். இதை கலராமல் வச்சுக்கோங்க. கேரமல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதில் ஊற்றிடலாம். அந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நான் புட்டிங் பண்ண போகிறேன். ஒரு டம்ளர் பால், இந்த டம்ளரில் தான் ஒன்று எடுத்துருக்கேன். இந்த ஒரு டம்ளர், ஒரு டம்ளர் தயிர், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு பவுடர். இதை நல்லா அடிச்சிடுவோம். கட்டி இல்லாமல் இதை நல்லா அடிச்சிடுவோம். இப்போ வந்து ஒரு டம்ளர் மில்க் மேடு போடுறேன். நல்லா அடிச்சுக்குங்க. இருக்கக்கூடாது. செம்மையாக இதை நல்லா அடிச்சுக்குங்க. எவ்வளோ அடிக்கிறோமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் போட்டுக்கிருக்கேன். இதை போட்டு நல்லா அடிச்சிடுங்க. ஓவனும் இல்லாமல் முட்டையும் இல்லாமல் நான் இதை வந்து அடுப்புலேயே பண்ண போகிறேன். ராணி கிச்சனை மறக்காமல் பாருங்கள். இதில் மாற்றிட்டேன். கவர் பண்ணுறதுக்கு வந்து அலுமினியம் சீட்டு வச்சு நான் இப்படி மூடுறேன். இதை வந்து நல்லா டைட்டாக சீட்டு போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து அப்படியே ஸ்டவ்வில் வைக்க வேண்டியது தான். இதை நல்லா வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷம் வெந்தால் போதும். இதை மூடி போட்டு மூடிடுவோம். ஸ்டவ் பற்ற வச்சுருவோம். 20 நிமிஷம் வெந்தால் போதும். நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பார்ப்போம். வாங்க, இதை எடுத்துட்டேன். இப்போ வாங்க இதை கவுக்கலாம். அந்த தட்டலை இப்போ வந்து நான் கவுக்குறேன். பாப்பா பாப்பா எடுக்காத. எடுத்த பிறகு சாப்பிட்டு பாரு பாப்பா. எடுக்காது பாப்பா. செமையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடும். இதை செமையாக இருக்குது. ராணி கிச்சனை மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.